காசா பிராந்தியம் மனிதர்கள் வாழ முடியாத அளவிற்கு இஸ்ரேல் படைகளால் மிக மோசமாக அளிக்கப்பட்டு வருகின்றது. காசா என்கின்ற பிரதேசத்தை யூதர்கள் அழிப்பது என்பது இப்பொழுதுதான் நடக்கிறது என்று கூறிவிட முடியாது. இன்றைக்கு சுமார் 3000 வருடங்களுக்கு முன்பிருந்தே காசாவுடன் பகை கொள்வதும் காசாவை அழிப்பதும் யூதர்களின் வரலாற்றில் பதியப்பட்டிருக்கின்றது. ஐநாவின் மனித உரிமைகள் அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி மே மாத இறுதியிலிருந்து காசாவில் உதவி தேடிச் சென்றவர்களில் குறைந்தது 1760 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். ஆகஸ்ட் மாத தொடக்கத்தில் வெளியிடப்பட்ட புள்ளி விவரங்களை விட பல 100 மடங்கு அதிகரித்துள்ளது. மனிதாபிமான நெருக்கடி காரணமாக பட்டினியால் இருப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றது. கடந்த 24 மணி நேரத்தில் ஒரு குழந்தை உட்பட 11 பேர் பசியால் உயிரிழந்துள்ளனர். இதனால் காசாவில் பட்டினியால் உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 251 உயர்ந்துள்ளது. காசா மீது இத்தகைய வெறி கொண்டு இஸ்ரேல் ஏன் தாக்குகிறது? இந்த இரண்டு நாடுகளுக்கு இடையும் அப்படி என்ன பகை? இப்பொழுது காசா இஸ்ரேல் என்று அழைக்கப்படும் இரு நாடுகளும் 3000 வருடங்களுக்கு முன்னர் கானான் தேசம் என்று அழைக்கப்பட்டது என்பது வரலாறு. இந்த கானான் தேசத்தை தமக்கு கடவுள் வழங்கியிருக்கின்றார் என கூறி யூதர்கள் ஆக்கிரமிப்பு நடவடிக்கையை ஆரம்பித்திருந்தனர். இந்த ஆக்கிரமிப்பு என்பது சாதாரணமாக முன்னெடுக்கப்பட்டது அல்ல. அந்த பகுதிகளில் வாழ்ந்து ஏனைய சமூகத்தினரை அழித்து இடம்பெற்றது என்று வரலாறு கூறுகின்றது. தமக்கு கடவுளால் உறுதியளிக்கப்பட்டது என கூறிக்கொண்டு கானான் தேசத்திலும் அதனை அண்டிய பிரதேசங்களிலும் வாழ்ந்த ஏனைய சமூகங்களை யூதர்கள் ஈவிரக்கமின்றி அழித்தொழித்தனர். 3000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே காசா என்ற நகரம் அங்கிருந்துள்ளது. அந்த காசாவில் வாழ்ந்து வந்தவர்கள் ஈனாக்கியர்கள் என்றும் அழைக்கப்பட்டார்கள். அந்த இனத்தவர்களையும் இஸ்ரேலிய யூதர்கள் காசா நகருக்குள் நுழைந்து கொன்றொழித்தார்கள். இவ்வாறு அவர்களை கொன்றொழித்தாலும் காசாவில் முழுவதுமாக யூதர்கள் குடியேறவில்லை என்றே கூறப்படுகிறது. அந்த காலத்தில் காசா மிகுந்த செல்வச் செழிப்பாகவும் வளங்கள் நிறைந்ததாகவும் இருந்துள்ளது. இன்னும் சொல்வதானால் தேனும் பாலும் அங்கு ஓடியதென்றே கூற வேண்டும். அது மட்டுமன்றி மிக பலமான கோட்டையும் அமைக்கப்பட்டு பலம் பொருந்திய தேசமாகவே காசா அன்றைய காலத்தில் இருந்துள்ளது. கானான் தேசம் முழுவதையும் இஸ்ரேலியர்களால் ஆக்கிரமித்து கைப்பற்ற முடிந்திருந்தாலும் காசாவை மட்டும் அவர்களால் முற்றுமுழுதாக கைப்பற்ற முடியவில்லை. ஆனால் காசாவில் வாழ்ந்தவர்கள் தொடர்ச்சியாக இஸ்ரேலை நோக்கி படையெடுத்ததாகவும் இஸ்ரேலியர்களை பெருமளவில் தொல்லை கொடுத்ததாகவும் வரலாறு கூறுகின்றது. இப்படியான கேள்விகளுக்கு தற்போது ஆய்வாளர்கள் பதில் கூறியுள்ளனர். அப்போதைய காசா வேறு, இப்போதிருக்கும் காசா வேறு என கூறியுள்ளனர். அப்போதைய காசா தீர்க்கதரிசிகள் கூறியதைப் போலவே சிதைக்கப்பட்டதாகவும் இப்போதிருக்கும் காசா ரோமானியர்களால் உருவாக்கப்பட்டு புதிய நகரம் என்றும் கூறப்படுகிறது. இந்த வரலாற்று பதிவுகளின் அடிப்படையில் பார்த்தால் 3000 வருடங்களாக தொடர்ந்து வந்து பழி தீர்க்கும் படலம் இப்போது நெதன்யாங்குவின் கைகளில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இன்றைய கால மன்னர்களைப் போலவே தற்போது நெதன்யாங்குவும் ஈவிரக்கமின்றி பச்சிளம் குழந்தைகள் முதல் வயோதிபர் வரை தயவுதாட்சணமின்றி கொன்றொழித்துக் கொண்டிருக்கின்றார். அந்த வகையில் ஆபரேஷன் கிதியோன் ஷாரியோட்ஸ் 2ஆம் கட்ட போரை ஆரம்பித்துள்ளதாக இஸ்ரேலின் ராணுவ தொடர்பாளர் ஒரு அறிவிப்பை தற்போது விடுத்துள்ளார். காசா முழுவதையும் தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரும் நோக்கில் இஸ்ரேல் தரைவழி தாக்குதலை தொடர்ந்துள்ள நிலையில் காசாவில் இருக்கும் லட்சக்கணக்கான மக்களுக்கு உயிராபத்து ஏற்பட்டுள்ளது. 2023ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் முதல் காசாவில் இஸ்ரேல் தாக்குதலை ஆரம்பித்துள்ளது. இருப்பினும் தற்போது வரை காசா நகரம் கமாஸின் பிடியிலேயே உள்ளது. எனவே கமாஸ் வீரர்களால் உருவாக்கப்பட்டுள்ள ரகசிய சுரங்கங்களை தேடி அழிப்பதற்காகவே ஆபரேஷன் கிதியோன் ஷாரியோட்ஸ் 2ஆம் கட்ட போரை தாம் ஆரம்பித்துள்ளதாக இஸ்ரேல் ராணுவ தொடர்பாளர் அறிவித்துள்ளார். ஆபரேஷன் கிதியோன் ஷாரியோட்ஸ் என்பது காசா மீது IDF என்று கூறப்படும் இஸ்ரேல் பாதுகாப்பு படையினர் ஆரம்பித்துள்ள மிக பெரும் ராணுவ நடவடிக்கையின் பெயர். கமாஸை முற்றாக அளிப்பது, அதன் ராணுவ கட்டமைப்பை சிதைப்பது, காசாவை முற்றுமுழுதாக இஸ்ரேலின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கே இந்த ராணுவ நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கையின் முக்கிய நோக்கங்கள் என்னவென்று பார்த்தால், காசாவின் ராணுவ திறன்களை முழுமையாக அகற்றுவது, கமாஸ் பிடியில் இருக்கும் இஸ்ரேலியர்களை விடுவிப்பது, காசாவில் கமாஸ் அரசாங்கத்திற்கு மாற்றாக சிவில் அரசாங்கத்தை உருவாக்குவது என இஸ்ரேல் அரசாங்கம் கூறுகிறது. இதேவேளை அவர்களின் இந்த நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்காக கையாளும் போர் வியூகம் என்னவென்று பார்த்தால், படிப்படியாக இலக்குகள் நிர்ணயிக்கப்பட்டு தாக்குதல் நடத்தப்படும். காசா நகரத்தில் இதுவரை இஸ்ரேலிய படைகள் நுழையாத இடங்களிலும் ஊடுருவி தாக்குதல் நடத்துதல், இவை அனைத்தையும் விட ஹமாஸின் சுரங்கப்பாதை வலையமைப்பை அழிப்பதுதான் இவர்களின் மிக முக்கிய நோக்கமாக இருக்கின்றது. இதற்காக காசாவிற்குள் இஸ்ரேலிய படைகள் தரை வழியாக நுழைவதற்கு முன்னர் வான்படி மற்றும் பிறங்கிகளை பயன்படுத்தி கமாஸின் முக்கிய தளங்கள், ராணுவ ஏவுதளங்கள், சுரங்கப்பாதைகள், ஆயுத கிடங்குகளை குறிவைத்து தாக்குவதற்கு திட்டமிட்டுள்ளனர். இஸ்ரேல் ராணுவத்தை பொறுத்தவரையில் கமாஸ் சுரங்கப்பாதை வழியாகவே அனைத்து ஆயுத பரிமாற்றங்கள், ராணுவ வீரர்களின் பாதுகாப்பு என்பன செயற்படுகிறது என நினைப்பதால் முதலில் சுரங்க கட்டமைப்பை தேடி அளிக்க வேண்டும் என்பதை முக்கிய நோக்காக கொண்டு இந்த 2ஆம் கட்ட போரை ஆரம்பித்துள்ளது. இவ்வாறு இஸ்ரேல் காசா மீதான போரை விரிவாக்கியுள்ளமை சர்வதேசத்தின் வலுவான கண்டனத்திற்கும் உள்ளாகியுள்ளது. அது மட்டுமல்லாது நெதன்யாங்குவின் இந்த நடவடிக்கை இஸ்ரேல் மக்களையும் அதிருப்தியில் தள்ளியுள்ளது. நெதன்யாங்கு அரசியல் ஆதாயத்தை மட்டுமே நோக்கமாக கொண்டு இந்த போரை ஆரம்பித்துள்ளதாகவும் இதனால் கமாஸிடம் இருக்கும் இஸ்ரேலிய பணிய கைதிகள் ஆபத்தை எதிர்கொள்ள
நேரிடும் எனவும் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். இவ்வாறு இருக்கையில் மக்களின் எதிர்ப்பு என்ற நிலையை கடந்து தற்போது இஸ்ரேலுக்கு மற்றொரு நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. அதுதான் ராணுவ பற்றாக்குறை. IDF என்று கூறப்படும் இஸ்ரேலின் ராணுவ பாதுகாப்பு அமைப்பிற்கு தற்போது 10,000 முதல் 12,000 வரையான படையினர் தேவைப்படுகின்றனர். இதன் காரணமாக அமெரிக்கா மற்றும் பிரான்சில் இருக்கும் ஜூத இளைஞர்களை தமது ராணுவத்தில் இணைத்துக் கொள்ளும் நடவடிக்கையில் தற்போது இஸ்ரேல் இறங்கியுள்ளது. அது மட்டுமின்றி ராணுவத்திலிருந்து தப்பியோடியவர்களை எந்த தண்டனையுமின்றி ஒரு முறை மன்னித்து மீண்டும் ராணுவத்தில் இணைத்துக் கொள்வதற்கு தயாராக இருப்பதாகவும் அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் தற்போது ராணுவ பணியில் இருக்கும் 20,000 வீரர்களின் சேவை காலத்தையும் இஸ்ரேல் நீடித்துள்ளது. இஸ்ரேலின் இந்த திட்டத்தால் குறுகிய நிலப்பகுதிக்குள் அதிகளவில் மக்கள் வாழும் நிலை அங்கு தாக்குதல் மேற்கொண்டால் அதிகளவான மக்கள் உயிரிழக்கும் அபாய நிலை ஏற்படும். அது மட்டுமின்றி அனைத்து அத்தியாவசிய சேவைகளும் முற்றிலுமாக துண்டிக்கப்படும். அதாவது தாக்குதலில் காயமடைந்தவர்கள் முதல் உணவு, குடிநீர், மருத்துவம் என அனைத்து பணிகளும் முடங்கும். ஏற்கனவே காசா மக்கள் பசிப்பட்டினியில் வாடிக்கொண்டிருக்கும் நிலையில் இத்தகையான நடவடிக்கை மேலும் ஆபத்தான சூழலையை ஏற்படுத்தும். இதனால் காசாவின் உள்கட்டமைப்பு முற்றிலுமாக சிதைக்கப்படும். ஆயிரக்கணக்கான மக்கள் இடம்பெற வேண்டிய கட்டாயம் ஏற்படும். இதனால் ஏற்கனவே காசாவில் நிலவி வரும் உள்நாட்டு இடப்பெயர்வை மேலும் நெருக்கடிக்கு உள்ளாக்கும். இதனால் மத்திய கிழக்கில் மீண்டும் ஒரு பதற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளது. ஏனென்றால் ஹமாஸுக்கு ஆதரவாக லெபனானில் இருக்கும் ஹிஸ்புல்லா அமைப்பும் ஏனைய அமைப்புகளும் இஸ்ரேலுக்கு பதிலடி கொடுக்கும் நிலை ஏற்படலாம். இதேவேளை ஈரான் இஸ்ரேலுடன் நேரடியாக போரிடக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். ஏற்கனவே பல வருடங்களாக தொடர்ந்து நடைபெற்றும் போரால் காசா மக்கள் பெரும் பாதிப்பை சந்தித்து வரும் நிலையில் இந்த புதிய நகர்வு குழந்தைகள் உட்பட பலரின் மனநிலைகளில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பும் அதிகரிக்கும். பல தசாப்த காலத்திற்கும் இந்த உளவியல் தாக்கங்கள் நீடிக்கும். இஸ்ரேல் மற்றும் காசா இடையே நீண்ட காலமாக முன்னெடுக்கும் அமைதி பேச்சுக்கள் முற்றுமுழுதாகவே முடங்கி போகும் அபாயமும் ஏற்படும் என்பதோடு எதிர்காலத்தில் அமைதி பேச்சுவார்த்தை ஏற்படுத்துவதும் கடினமானதாகவே இருக்கும். காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதல் என்பது மனித உயிர்களை பலியெடுப்பதுடன் காசா நிர்வாகத்தின் உட்கட்டமைப்பை அழித்து பிராந்திய ஸ்திரத்தன்மையை கேள்விக்குள்ளாக்கி நீண்டகால சமூக மற்றும் பொருளாதார பாதிப்பை ஏற்படுத்தும் அபாயத்தில் இருக்கின்றது. இதனாலேயே சர்வதேச நாடுகள் இந்த நடவடிக்கையை கடுமையாக கண்டிக்கின்றன. ஆனால் நெதன்யாகு தன்னுடைய விமர்சனத்திற்காகவும் அரசியல் லாபத்திற்காகவும் காசா மீது தொடர் போரை முன்னெடுத்து வருகின்றார் என்பதே உண்மை. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.